ராசாத்தி, எதுக்கு திடீர்னு பூஜை பண்ண விருப்பம் இல்லைன்னு சொல்ற? என்ன ராசாத்தியே பூஜை பண்ண விருப்பம் இல்லைன்னு சொல்றா? இதுல ஏதோ விஷயம் இருக்கே, என்னன்னு கண்டுபிடிக்கணுமே. ராசாத்தி, நான் இங்க ஒருத்த கேட்டுக்கிட்டே இருக்கேன், அது உன் காதுல விழுதா இல்லையா? ராசாத்தி, நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், பதில் சொல்ல போறியா இல்லையா? என்ன சொல்லணும்? எனக்கு விருப்பம் இல்ல, அவ்வளவுதான். அதான் ஏன்னு கேக்குறேன். நீயா முன்ன வந்து பூஜை இழுத்து போட்டு பண்ணுன, இப்ப திடீர்னு இஷ்டம் இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? விடுமங்க, அவளுக்கு எதுவும் மூடு சரியில்லை, அப்புறமா பேசிக்கலாம். இல்லங்க, பெரியவங்க இத்தனை பேர் இருக்கோம். என்ன ஆச்சு, ஏன் பூஜை பண்ணலன்னு கேட்டா பதில் சொல்றாளான்னு பாத்தீங்களா? என்ன நெஞ்செழுத்தம் அவளுக்கு? என்ன அது தெரியணும் உங்களுக்கு? எனக்கு பூஜை பண்ண விருப்பம் இல்லைன்னு தானே சொல்றேன். அதுக்கும் உங்ககிட்ட காரணம் சொல்லணுமா? எல்லாத்தையும் இந்த வீட்டுல சொல்லிட்டு தான் செய்யணுமா? எனக்குன்னு தனியா ஆசா பாசம்னு இருக்க கூடாதா? ஆளாளுக்கு என்ன போட்டு இப்படி படுத்துறீங்க? என்னடி வாய் ரொம்ப நீளுது? உனக்கு ரொம்ப செல்லம் கொடுத்தது தப்பா போச்சு. உன்கிட்ட மாமியார் மாதிரி நடக்காம விட்டது ஏன் தப்புதான்? ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டா உனக்கு இவ்ளோ கோவம் வருதா? அங்க என்ன பழக்கம் இது, கை நீட்டுறது? பின்ன என்னங்க, நமக்கும் பேரும் பேத்திய பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? வெளியே போகும்போதும் வரும்போதும் பாக்குறவங்க எல்லாம் மருமக எத்தனை மாசம், என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. என்னால அவங்க கிட்ட எல்லாம் பதில் சொல்ல முடியல. சரி, ஏதோ பூஜை கீஜை பண்ணி இவ வயித்துல புழு பூச்சி தங்கும்னு ஆசையோட இருந்தா அதையும் பண்ண முடியாது, விருப்பம் இல்லைன்னு எவ்வளவு திமிரா பேசுறா பாருங்க. அப்ப எனக்கு கோவம் வருமா வராதா? இவ என்னடானா அசால்ட்டா விருப்பம் இல்லைன்னு சொல்றா. அத கொஞ்சம் பொறுமையா சொல்லலாம்ல, அவ கேட்க மாட்டாளா? உனக்கு தெரியாத ராசாத்தியை பத்தி? அவ குழந்தை மாதிரி, நாம தான் சொல்லி அவளுக்கு புரிய வைக்கணும். என்ன மங்கை, வீட்டுக்கு வந்த மருமகளை இப்படிதான் கை நீட்டி அடிப்பாங்களா? பாவம் அவ. மாமியாரா இருந்தாலும் நீ இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்த கூடாது. என்ன அத்தை கிடைக்கிற பக்கம்ல கோல் போடுறாங்க? இதே நான் அவளை அடிச்சிருந்தா நீ என்ன பேச்சு பேசுவ? பாத்தியா இப்ப அவ பண்றத பார்த்து உனக்கே கோபம் வந்து அவளை கை நீட்டி அடிச்சிட்ட. இதே நீ அடிச்சது அவ வீட்டு ஆளுங்களுக்கு தெரிஞ்சா உன்னை என்ன பண்ணுவாங்க? உனக்கு பொம்பளை புள்ள இல்ல, அதான் அந்த வலி புரியாம வீட்டுக்கு வந்த மருமகளை கை நீட்டி அடிக்கிற அப்படின்னு உன்னை நல்லா கேட்பாங்க. இருந்தாலும் நீ இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் கை நீட்ட கூடாது. இதுதான் சாக்குன்னு நம்மள இவங்க ராசாத்தி கிட்ட ஏத்தி விடுறாங்க. என்ன மங்கை, என்ன பாரு, என்னைக்காவது ஏன் மருமகளை கை நீட்டி அடிச்சிருக்கேனா? என்ன பார்த்து கத்துக்க, மருமகளை எப்படி நடத்தணும்னு. ராசாத்தி, நீ அழாதமா. இனிமே அத்தையெல்லாம் எதிர்த்து பேசக்கூடாது, சரியா? போ, ஒரு ரூமுக்கு போ. ராசாத்தி, சாப்பிட்டு போ.
இல்ல வேண்டாம் அத்தை. பாவம், சாப்பிட வந்த மருமகளை இப்படி அடிச்சு துரத்தி விட்டுட்டியே. என்ன மாமியார் நீ? உனக்கு இவ்வளவு வயசாகியும் எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியல. போய் அவகிட்ட ஆறுதலா கொஞ்சம் பேசு. அக்கா, இதான் சான்ஸ்னு நீங்க ரொம்ப பேசாதீங்க. இது எனக்கும் என் மருமகளுக்கும் நடக்கிற பிரச்சனை. இதை நான் பாத்துக்கிறேன். பாத்தீங்களா தம்பி, எப்படி பிரிச்சு பேசுறான்னு? மங்க, சின்ன பிரச்சனையை ஊதி பெருசாக்கிறாத. என்னங்க, சாப்பிட்டு போங்க. நீ இப்படி நடந்துக்குவேன்னு நான் எதிர்பார்க்கல. ஏய் மங்க, நமக்கும் பேரும் பேத்திய பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? வெளியே போகும்போதும் வரும்போதும் பாக்குறவங்க எல்லாம் மருமக எத்தனை மாசம், என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. என்னால அவங்க கிட்ட எல்லாம் பதில் சொல்ல முடியல. ஏதோ பூஜை கீஜை பண்ணி இவ வயித்துல புழு பூச்சி தங்கும்னு ஆசையோட இருந்தா அதையும் பண்ண முடியாது, விருப்பம் இல்லைன்னு எவ்வளவு திமிரா பேசுறா பாருங்க. பாரு, சித்தர் சொன்னாரு, அவர் சொன்னாருன்னு நமக்குள்ள இருக்கிற விஷயத்த மறந்துடாத. என்னைக்கா இருந்தாலும் நீ இந்த வீட்டை விட்டு போறவதான். உனக்கு குழந்தை பாக்கியம் எப்பவுமே என்னால கிடையாது. நான் என்ன பண்ணட்டும்? அத்தையோட நியாயமான ஆசையை கூட என்னால நிறைவேற்ற முடியல. அவங்க கோவப்படுறதுலயும் அர்த்தம் இருக்கு. இனிய மாமா சொன்னது நான் எப்படி அவங்க கிட்ட சொல்லுவேன்? எல்லா பிரச்சனையும் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டே நான் அழுதுட்டு இருக்கேன். இது வரைக்கும் என்ன எதுவுமே சொல்லாத மங்க அத்தை என்னை கை நீட்டி அடிச்சிட்டாங்க. அது என்னால தாங்க முடியல. ராசாத்தி, அத்தை, என்ன ராசாத்தி, என் மேல கோவமா? அப்படிலாம் இல்ல அத்தை. அப்புறம் ஏன் என்கிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிற? நான் என்ன பண்றது ராசாத்தி? ஊர்ல இருக்கிறவங்க போறவங்க வர்றவங்க எல்லாருமே இதே கேள்வியதான் கேட்டுட்டு இருக்காங்க. எப்போ பேரனை பார்க்க போறேன்னு. எனக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியாம நானும் வருத்தப்பட்டு சமாளிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கும் உங்க குழந்தைய பார்க்கணும், தூக்கி கொஞ்சணும்னு ஆசை இருக்கும்ல. நான் கேட்ட உடனே நீ திமிரா பேசுனியா? அதான் நான் கோவப்பட்டு உன்னை அடிச்சிட்டேன். என்ன மன்னிச்சிரு ராசாத்தி. ஐயோ அத்தை, நீங்க என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு எனக்கு என்ன கவலைன்னா, அமைதியா இருக்கிற உங்களையே கோவப்பட்டு அடிக்கிற அளவுக்கு நான் நடந்துக்கிட்டதை நினைக்கும் போது எனக்கு வருத்தமா இருக்கு அத்தை. சரி விடு ராசாத்தி, 2 பேருமே உணர்ச்சி வசப்பட்டுட்டோம். ஏன் ராசாத்தி, நீயா தானே சித்தர் சொன்னதை கேட்டு ஆர்வமா பூஜை பண்ண. திடீர்னு ஏன் பூஜையை நிறுத்திட்ட? அதான் எனக்கு என்னன்னே
அதை மட்டும் கேட்காதீங்க. நீங்க என்ன வேணாலும் பண்ண சொல்லுங்க, அதை நான் பண்றேன். ஆனா இத மட்டும் பண்ண சொல்லாதீங்க அத்தை. அதான் ஏன்னு கேக்குறேன். அப்படி என்ன தடுக்குது உன்ன? சொல்லு எனக்கு. இப்ப உண்மை தெரிஞ்சாகணும். அத்தை, எனக்கு அந்த கொடுப்புன்னு கொஞ்சம் கூட இல்ல அத்தை. ராசாத்தி, உன்கிட்ட யார் சொன்னா குடுப்பன இல்லைன்னு? முதல்ல அழுகாத, விஷயத்த சொல்லு. உனக்கு என்ன பிரச்சனை? ஏதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. வரம் கொடுக்கிற சாமியே வாசக்கதவை அடைச்சு வச்சிருக்கும் போது நான் மட்டும் ஆசைப்பட்டு என்னத்த பிரயோஜனம்? என்ன ஆச்சு ராசாத்தி? என்னென்னமோ பேசுற. நீ மட்டும் பூஜையை ஒழுங்கா பண்ணு, சாமி உனக்கு வரம் கொடுக்கும். இல்ல அத்தை, நான் சொன்னது வேற. அது உங்களுக்கு புரியாது, புரியவும் வேண்டாம். ராசாத்தி, என்ன எதுக்கு இப்படி பட்டும் படாம பேசுற? ஏன் என்கிட்ட மறைக்கிற? நான் உன் அம்மா மாதிரி தானே. சொல்லு ராசாத்தி, அப்பதானே உன் பிரச்சனை என்ன ஏதுன்னு எனக்கு தெரியும். என்ன ராசாத்தி? அத்தை, என்னால முடியாது அத்தை. தயவு செஞ்சு இந்த விஷயத்துல மட்டும் என்ன வற்புறுத்தாதீங்க. என்னால இப்போ மனசு விட்டு சொல்ல முடியல. ஆனா ஒண்ணு அத்தை, அந்த கடவுள் சத்தியமா நான் வேணும்னு எதையும் பண்ணல. உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் தெரியுது, ஆனா அது என்னன்னு தான் தெரியல. சரி, உனக்கு எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லு. அது வரைக்கும் நான் உன்னை பூஜை பண்ணு அது இதுன்னு எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். உன் இஷ்டம். உனக்கா தோணுனா பூஜை பண்ணு, இல்லாட்டி விட்டுடு. சரி வா சாப்பிடு. இல்ல அத்தை, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். எப்ப சாப்பிட போற? எல்லாரும் தூங்க போயிட்டாங்க. மணி என்னன்னு தெரியுமா? பரவாயில்ல அத்தை, எனக்கு இப்ப பசி இல்ல. பசி இருந்தா நானே வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரி, நீ படுத்து தூங்கு. தூங்குனாதான் உன் குழப்பம் எல்லாம் தீரும். சரிங்க அத்தை. ம். நான் நினைச்ச மட்டும் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அப்பா, அப்பா, அப்பா. ரசதி, முதல்ல உட்காருமா. உட்கார். என்ன ரசதி, நீ இன்னும் சின்ன குழந்தை மாதிரி எழுதிட்டே இருக்க. என்ன பண்ண சொல்றீங்கப்பா? எனக்கு வேற வழி தெரியல. பூஜை பண்ணாலும் வேஸ்ட்னு மாமா சொல்றாரு. சரி வேண்டாம், நமக்கு கிடைக்காதுன்னு முடிவு பண்ணி பூஜை பண்ணாம இருந்தா ஏன் பூஜை பண்ணலன்னு அத்தை அடிக்கிறாங்க. இப்ப நான் என்னப்பா பண்ண முடியும்? அழறத தவிர வேற வழி எனக்கு தெரியல. ரசதி, சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. உனக்கு என்ன தோணுது, உனக்கு என்ன சரின்னு படுதோ அதை செய். நடக்குதோ நடக்கலையோ பூஜை பண்ணணும் தானே நீ நினைக்கிற. அதான் மாமா, நீ பூஜை பண்ணாலும்
நீ இந்த வீட்டை விட்டு போறவ தானே, உனக்கு எப்படி குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்றாரேப்பா. அவங்க சொன்னது இவங்க சொன்னது எதுவுமே நீ கேட்காத. உனக்கு என்ன தோணுது? சித்தர் சொன்னார்னா அது வேத வாக்கு மாதிரி. உனக்கு மட்டும் இல்லம்மா, இந்த உலகத்துல எல்லாருக்குமே நாம நினைக்கிறதெல்லாம் கிடைச்சிடாது. இதுதான் நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்றதுக்கு மனுஷனுக்கு தகுதியே கிடையாதுமா. நடக்க போறது கடவுள் கையில இருக்கு. உன் மாமா சொன்னார்னா அது கண்டிப்பா நடக்கும்னு என்ன நிச்சயம்? அவர் சொன்னதுக்கு நேர்மாறா கூட நடக்கலாம்ல. உனக்கே மாப்பிள்ளை பத்தி நல்லா தெரியும். அவர் உன் விஷயத்துல இன்னும் தெளிவில்லாம தான் இருக்கார். அவரால் உன்னை முழுசா வெறுக்கவும் முடியல, முழுசா விரும்பவும் முடியல. அதான் சமயத்தில் உங்ககிட்ட அன்பா இருக்கார், சமயத்தில் உங்ககிட்ட இறைஞ்சி விடுறார். அவர் குழப்பத்தில் இருக்காருமா. எந்த நேரம் வேணாலும் அவர் உன் மேல அன்பா இருக்க ஆரம்பிக்கலாம். மனசை விட்டுறாத ராசாத்தி. தொடர்ந்து பூஜையை பண்ணு. நீ சித்தர் சொன்ன மாதிரி பூஜையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இரு. அது உனக்கு வழிகாட்டுமா. அப்போ நாளையில இருந்து நான் பூஜை பண்ணவா? எதுக்குமா நாளைக்கும் தள்ளி போடுற? அப்போ இப்பவே பண்ணவாப்பா? ஆமாம்மா, நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படின்னு எதுவுமே கிடையாதுமா. நல்ல மனசு கெட்ட மனசு மட்டும்தான். நாம நல்லதை நினைச்சு எந்த நேரத்தில் எது பண்ணாலும் அது நல்ல நேரம் தான்மா. சரிப்பா, அப்ப நான் இப்பவே போய் பூஜை பண்றேன்ப்பா. சரி, இன்னிலேருந்து ஒரு நாள் கூட நீ பூஜையை மிஸ் பண்ணக்கூடாது. சரிப்பா. தைரியமா இரு. அப்பா இருக்கம்மா. என்ன சத்தம்? தெரியலங்க, ஏதோ பூஜை பண்ற சத்தம் கேக்குது. என்ன மணி சத்தம் கேக்குது? இந்த நேரத்துல பூஜையா? யாரு? தெரியலையே, வாங்க போய் பார்க்கலாம். தம்பி, என்ன மணி சத்தாங்க? தெரியலண்ணே. ராசாத்தி பூஜை பண்றா. அவ நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டா. அந்த சத்தத்துக்கு காரணம் இவதானா? அத்தை கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்க போறா. இங்க இருக்கீங்க? பின்ன இன்னும் கொஞ்ச நேரம் நீ பூஜை பண்ணிருந்தா இந்த ஊரே வந்து நின்னு இருக்கும். மணி என்னன்னு தெரியுமா உனக்கு? 12 மணிக்கு யாராவது பூஜை பண்ணுவாங்களா? இது உனக்கு நியாயமா இருக்கா? அத்தை, நான் மணி பார்க்கல.
பூஜை பண்ணணும்னு தோணுச்சு, வந்து பூஜை பண்ணேன். உன்னோட நிம்மதிக்கு இருக்கிறவங்களோட நிம்மதியை கெடுத்துட்ட. ம், இந்த நேரத்துல யாராவது பூஜை பண்ணுவாங்களா? அப்படி பூஜை பண்ணணும்னா மணி அடிக்காம பண்ண வேண்டியதானே? உனக்கு கொஞ்சம் கூட இடம் பொருள் ஏவெல்லாம் தெரியாது. இதுக்கப்புறம் தூங்குனா கூட தூக்கம் வராது, மணி சத்தம் தான் கேக்கும். என்ன மன்னிச்சிருங்க பெரியத்த. விடுங்கக்கா, அவ ஏதோ பூஜை பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கா. அதுக்கு நேரம் காலம்னு கிடையாதா? முதல்ல பண்றேன்னு சொன்னா, அப்புறம் பண்ணலன்னு சொன்னா, இப்போ நட்டு நடு ராத்திரியில உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருக்கா. நீ என்ன லூசா? சாப்பிடும்போது பூஜை பண்ண முடியாதுன்னு சொன்னல, அப்ப அதுக்கு தானே உன்னை மங்கை அடிச்சா. அதுக்குள்ள என்னடி ஆச்சு உனக்கு? இப்படி நட்டு நடு சாமத்துல வந்து உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருக்கா. மரகதா, விடு மரகதா. அவளுக்கு ஏதோ பண்ணணும்னு தோணி இருக்கு, பண்ணிருக்கா. நல்ல விஷயம் தானே, பண்ணிட்டு போட்டுமே. சரி போங்க, போய் படுங்க. ராசாத்தி, எப்படியோ மறுபடியும் பூஜை பண்ற, அந்த வகையில சந்தோஷம்தான். போய் படுத்து தூங்கு. ஏய், நான் உன்கிட்ட அவ்வளோ சொல்லியும் நீ பூஜை பண்ணிட்டு இருக்கியா? வா மேல வா, உனக்கு இருக்கு.